யாஷிகா ஆனந்த் யாரு அப்படின்னு நான் சொல்லிதான் நீங்க எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஆனா தற்போது அவங்கள சமூக வலைதள பக்கத்துல மக்கள் எல்லாருமே வந்துட்டு பயங்கரமா கழுவி ஊத்தி வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு சரியான காரணமும் இருந்து வந்துட்டு இருக்கு. யாஷிகா ஆனந்த் சமூக வலைதள பக்கத்துல எப்பவுமே தன்னுடைய கவர்ச்சியான புகைப்படங்களை வெளியிடுவதை ரொம்பவே வந்துட்டு ஆர்வத்துடன் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. இந்த விஷயத்துக்காக ஏற்கனவே பல ரசிகர்கள் அவரை பயங்கரமா வந்துட்டு திட்டி வந்துட்டு இருக்காங்க. எதுக்கு எப்போ பார்த்தாலும் கவர்ச்சியான புகைப்படங்களை வெளியிடுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது எல்லாத்துக்குமே வந்துட்டு யாஷிகா ஆனந்த் கொஞ்சம் திமிராவே பதில் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த திமிர் தற்போது உச்சக்கட்டத்தை எட்டி இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. யாஷிகா ஆனந்துடைய ட்விட்டர் பக்கத்துல போய் பாத்தீங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு பச்சையா கேவலமா வந்துட்டு திட்டி இருக்காங்க அப்படின்றத நீங்களே பார்க்கலாம். ஸோ கண்டிப்பா வந்துட்டு எந்த ஒரு பெண்ணுமே இப்படிலாம் அசிங்கமா பேசியிருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் வந்துட்டு எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப கேவலமா வந்துட்டு அவங்க கீழே இறங்கி திட்டிருக்காங்க ஒரு ரசிகரை. ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்பவும் போல இவங்க வந்துட்டு ஒரு கேவலமான புகைப்படத்தை சமூக வலைத்தளத்தில் போட, அதுக்கு வந்துட்டு ஒரு ரசிகர் வந்துட்டு இவங்க தான் இந்தியாவின் மியா கலிஃபா அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்ல, அதுக்கு யாஷிகா ஆனந்த் கோவப்பட்டு இந்த மாதிரி ரொம்ப கேவலமா திட்டிருக்காங்க. ஸோ அந்த ரசிகர் வந்துட்டு எதுக்காக அப்படி சொன்னா சொல்லி பார்த்தீங்கன்னா, மியா கலிஃபா வந்துட்டு ஒரு ஆபாச படத்தில் நடிக்கிற நடிகை. ஸோ அவங்க வந்துட்டு இந்த மாதிரி தான் புகைப்படங்களை வெளியிடுவாங்க. அதே மாதிரி தான் வந்துட்டு இவங்களும் வந்துட்டு புகைப்படத்தை வெளியிட்டு இருக்காங்க. அதனால தான் அந்த ரசிகர் அப்படி சொல்லியிருக்காரு. ஆனா அதுக்கு யாஷிகா ஆனந்த் வந்துட்டு ரொம்ப கேவலமா சொல்லியிருக்காங்க. பல நடிகைகள் இருக்காங்க, அவங்கள பத்தி தவறான விமர்சனங்கள் வந்தாலும் அதை வந்துட்டு ரொம்பவே சரியான அணுகுமுறையில அணுகுவாங்க. அதாவது வந்துட்டு ரொம்ப டீசெண்டா வந்துட்டு அந்த ரசிகர்களை வந்துட்டு திட்டுவாங்க. ஆனா இந்த அளவுக்கு கேவலா திட்டுவாங்களா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கண்டிப்பா நடக்காது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த ரசிகர் வந்துட்டு அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய தவறு செய்யலை அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு மக்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஆபாச புகைப்படங்களை போட்டால் கண்டிப்பா இப்படிப்பட்ட விமர்சனங்கள் வருவது சகஜம்தான் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு பேசி வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்க இப்படிப்பட்ட புகைப்படங்களை போடாம மற்றவங்க மாதிரி ரொம்ப சாதாரணமா புகைப்படங்கள் போட்டா அவங்களும் வந்துட்டு லைக் கொடுத்துட்டு போயிட்டே இருக்க போறாங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கமெண்ட் வந்துட்டு இருக்கு. ஆனா யாஷிகா வந்துட்டு இந்த அளவுக்கு அசிங்கமா திட்டனால மேலும் பல ரசிகர்கள் வந்துட்டு யாஷிகாவை கழுவி ஊத்தி வந்துட்டு இருக்காங்க. எல்லா ரசிகர்களையும் வந்துட்டு யாஷிகா ஆனந்தால திட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா கண்டிப்பா திட்ட முடியாது. ரசிகர்களால மட்டும்தான் வந்துட்டு நீங்க இந்த அளவுக்கு பெரிய இடத்துல உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்றத மறந்துட்டு யாஷிகா ஆனந்த் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு மக்கள் பல பேர் வந்துட்டு ஆவேசமா யாஷிகா ஆனந்துக்கு எதிராக தற்போது குரல் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்துக்கு போய் பாருங்க, தயவு செஞ்சு 18 வயசுக்கு மேல இருக்கவங்க மட்டும் போய் பாருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப கேவலமா வந்துட்டு பேசியிருக்காங்க யாஷிகா ஆனந்த். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க.